கனமழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீடிக்கிறது. சிங்கப்பூரில் மீண்டும் புதிய வகை கொரோனா பரவல் எதிரொலி. கோவை விமான நிலையத்தில் பரிசோதனை தீவிரம். சிவகாசி வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 7,50,00,000 ரூபாய் மோசடி. வங்கி அதிகாரிகள் 3 பேரை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவின் தூதரக பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம். புரசைவாக்கம் என்ஐஏ அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல். ஹிந்தியில் பேசி மிரட்டல் விடுத்த நபரை தேடுகிறது காவல்துறை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 54,000 ரூபாய்க்கு விற்பனை. முல்லை பெரியாறு அருகே புதிய அணை கட்ட அனுமதி கோரி ஒன்றிய அரசிடம் கேரளா விண்ணப்பம். பழைய அணையை இடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவை நொய்யல் ஆற்றில் நுரை பொங்கியபடி வெளியேறும் தண்ணீர். நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம். நாடாளுமன்ற 6ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிரம். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அதீத வெயிலுக்கான சிவப்பு எச்சரிக்கை. 48 டிகிரி வெப்பம் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.